யோவான் சாணகன் நமக்கு தெரியும் இல்லையா? யோவான் சாணகன் யாருடைய வருகையை முன்னறிவித்தாரு? இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை முன்னறிவிச்சார். மாம்சத்தில் இவர் வருவாரு அப்படின்னு யோவான் சாணகன் முன்னறிவிக்கிறார். முன்னறிவிக்கிறதுக்குன்னே பிறந்தவன் இந்த யோவான் சாணகன், சரிங்களா? ஆனா ஏனோக்கு பாருங்க, அவருடைய ரகசிய வருகையும் நியாய தீர்ப்பின் வருகையும் அழகா முன்னறிவிக்கிறார். அழகா பாருங்க, எவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவர் நம்முடைய தேவன். எல்லாத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஏனோக்கு பிறக்கும் போது ஆதாமுக்கு 622 வயது. இப்ப ஆதாமும் ஏனோக்கும் எத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க? 308 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க. அதாவது ஏனோக்கோடைய 308வது வயசுல ஆதாம் மரிக்கிறார். ஆதாம் மரிச்ச பின்னாடி தனியா எத்தனை வருஷம் வாழ்றாரு? தனியானா மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஏனோக்கு இல்லாம எத்தனை வருஷம் வாழ்றாரு? 57 வருடங்கள் வாழ்ந்தார்னு பாக்குறோம். ஆதாமும் இவங்களும் 308 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம் இல்லையா? இதுல இவரிடம் இருந்து நிறைய சங்கதிகளை அவன் கற்றுக்கொண்டான் அப்படின்னு பாக்குறோம். பாருங்க, ஏனோக்கு பல விஷயங்களை ஆதாமின் மூலமாக கற்றுக்கொண்டான் பாக்குறோம். ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? மொத்தம் 365. இப்ப ஏனோக்கு 65 வயசாகுது. 65 வயசுல ஏனோக்குடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. என்ன மாற்றம்? ஏனோக்கு 65 வயசுல ஒரு குழந்தை பிறகுது, மெத்துசலா. இப்பதான் தேவனுக்கும் அவனுக்கும் உண்ட இடையிலான அந்த உறவு இன்னும் இன்னுமாய் பலப்படுது. தகப்பன் மகன் உறவு என்ன என்பதை ஏனோக்கு அறிந்து கொண்டான். இந்த 300 வருஷமும் தேவனோடு அதிகமா சஞ்சரிக்கிறார் பாருங்க. அதிகமா 300 வருடங்கள் சஞ்சரிக்கிறார். இதுக்கு எது ஆரம்பமா இருந்தது? பிள்ளையோட பிறப்பு. இதுக்கு மூல காரணம் தகப்பன் யார், மகன் யார், இடையில என்ன உறவு, ரத்த சம்பந்தம், சரிங்களா? இவன் வெறும் மாம்சத்திற்குரிய தகப்பன் தான். பரம தகப்பன் யார் என்பதை அறிந்துக்கிற அறிவு அவனுக்கு ஏனோக்கு ஏற்பட்டுச்சு பாருங்க. தேவனை பற்றிய ஒரு பசி தாகம் எல்லாம் அவனுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் தெய்வீகம், ஊழியம். இதுல நிறைய பேர் தோத்து போயிருக்கிறத பார்க்கலாம். குடும்பம் ஊழியம் 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 போயிட்டு குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? சில பேர் நிறைய பாஸ்டர் குடும்பம் எல்லாத்தையும் ஊழியத்தை வந்ததெல்லாம் சேர்த்து குடும்பம்னு பார்ப்பாங்க. ரெண்டுமே தப்பு, சரிங்களா? இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யாரு? ஏனோக்கு. குடும்பத்தையும் அழகா கவனிச்சார், தேவனோடும் ஐக்கியப்பட்டிருந்தார். 1 தீமோத்தேயு 3:5 என்ன சொல்லுது? ஒருவன் தனது சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் தெய்வீகம், ரெண்டையும் கண்ணை போல காத்துக்கொண்டார்.